இருந்துச்சு. அதுக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. குளிர்காலத்துக்கு எல்லா அணில்களையும் விட அதிகமா கொட்டைகளை சேகரிக்கணும்னு. அணில் தன் வேலையை தொடங்கினான். ஆனா அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மத்த அணில்கள் எல்லாம் ரொம்ப வேகமா கொட்டைகளை சேகரிச்சிட்டு இருந்தாங்க. அணில் கொஞ்சம் மெதுவா இருந்துச்சு. அணிலுக்கு கொஞ்சம் சோர்வா இருந்துச்சு. ஆனா உடனே தன்னோட கனவை நினைச்சு பார்த்துச்சு. நான் வேற மாதிரி முயற்சி செய்யணும் அப்படின்னு முடிவு செஞ்சுச்சு. பெரிய கொட்டைகளை தேடுறதுக்கு பதிலா அணில் சின்ன சின்ன கொட்டைகளை தொடர்ந்து சேகரிக்க ஆரம்பிச்சுச்சு. அதுக்கு ரொம்ப நேரம் ஆகல, ஆனா நிறைய கொட்டைகள் சேர்ந்தன. அது மட்டும் இல்லாம அணில் மரங்கள்ல வேகமா ஏறவும் மறைஞ்சிருக்கிற கொட்டை புதையல்களை கண்டுபிடிக்கவும் கத்துக்கிச்சு. ஒவ்வொரு நாளும் அது இன்னும் புத்திசாலித்தனமா வேலை செஞ்சுச்சு. குளிர்காலம் நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. எல்லா அணில்களும் அவசர அவசரமா வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா அணில் மட்டும் அமைதியா நிதானமா தன்னோட வேலையை செஞ்சுச்சு. அணிலோட புதர் கிட்டத்தட்ட நிறைஞ்சு போச்சு. தன்னோட தொடர்ச்சியான முயற்சிக்கு அது ரொம்ப பெருமையா இருந்துச்சு. நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிச்சு. முதல் பனிப்பொழிவு வந்துச்சு. எல்லா அணில்களும் பாதுகாப்பா கதகதப்பா அவங்கவங்க புதர்களுக்குள்ள இருந்தாங்க. அணிலும் தன்னோட புதருக்குள்ள பாதுகாப்பா இருந்துச்சு. அணில் தன்னோட சேகரிப்புல இருந்து கொஞ்சம் கொட்டைகளை போதுமான அளவு சேகரிக்காத ஒரு நண்பன் அணிலுக்கு கொடுத்துச்சு. அணில் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அணில் ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்கிச்சு. கடின உழைப்பும் புத்திசாலித்தனமான திட்டமிடலும் வெற்றியை தரும். அது மட்டுமில்லாம நல்ல மனசையும் கொடுக்கும்.